ஒருமுறை சுகப்பிரம்ம மகர்ஷியை குபேரன் காண்கிறான். ஐயா, உலகத்துக்கே ஈஸ்வரன் ஒருவர் இருக்கிறார். பிரபஞ்சத்துக்கே சர்வேஸ்வரன், பரமேஸ்வரன் என்றெல்லாம் அழைக்கின்றோம். காசி விஸ்வேஸ்வரன் என்றும் சொல்கின்றோம். அவர் பிரபஞ்சத்துக்கே ஈசன், உலகத்துக்கே ஒரு ஈசன். ஆனால் அதற்கு அடுத்த நிலையிலே நந்திகேஸ்வரன் என்று ஒருவர் இருக்கிறார். சித்தர்களுக்கெல்லாம் குரு. சித்தர்களிலே அகத்தீஸ்வரன் என்று ஒருவர் இருக்கிறார். எங்கள் தம்பி ராவணேஸ்வரன் கூட அசுரர்களில் ஒரு போஸ்ட்டு. ஆனால் அவங்களாம் பரமேஸ்வரனுக்கு ஈக்குவல் கிடையாது. இப்போது தெருவில் ஒரு சங்கம் இருக்கும், அதில் ஒருத்தருக்கு போய் பிரசிடென்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. இல்லாட்டி ஒரு கேளிக்கை சங்கம் இருக்கும், அதுலேயும் பிரசிடென்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க நிஜமாக ஒரு ஜனாதிபதிக்கு ஈக்குவலான பவரான கிடையாது. அதுபோல் பரமேஸ்வரன் கேட்டகரியே வேறு. அவர் எல்லாத்துக்குமே சூப்பர் பாஸ். இவர் சொல்கிறார், எனக்கு ஒரு புகழ் வேண்டுமே போது சொன்னார், கவலைப்படாதே குபேரா, கலியுகத்திலே ஜாதகம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, மாலை நேரங்களில் தூங்கும் முன் சற்று திருநீரை அணிந்து கொண்டு ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சரத்தை ஓதிவிட்டு ஒரு 27 தடவையோ 108 தடவையோ, குபேரா எனக்கு கருணை காட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் வேண்டிட்டா போதும், அவனுங்களை கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய வல்லமை உண்டு, கோடீஸ்வரர்களுக்கு கலியுகத்திலே சிறப்பும் உண்டு என்று அருளினார்.